ஹாய் விவஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா, எல்லாருமே நியூஸ் சேனல் பார்த்துருப்பீங்க. இந்த டிவில எல்லாம் பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க தெரியுமா? நான் உண்மையான பிரேக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசியிருப்பாரு. India charges us massive tariffs, massive. You can't even sell anything into India. It's almost restrictive. It is restrictive. You know, we do very little business inside. They've agreed, by the way, they want to cut their tariffs way down now because somebody's finally exposing them for what they've done. வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற பொருள் எல்லாமே, அமெரிக்கா வர பொருள் எல்லாத்தையுமே வந்து வரி விதிச்சிருப்பாரு. அது உலக அளவுல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்றது நிறைய பேருக்கு தெரியும். எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வர போகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். I mean, I was a businessman doing business. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 26% வரி விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்க பொருளுக்கு வந்து 52% வரி விதிச்சிருக்க நிலையில வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து இப்போ வந்து இந்தியா பொருளுக்கு வந்து 26% வரி வந்து விதிச்சிருக்காப்ல. சாம்பார் ஆப் எனக்கு. அதே மாதிரி சைனாவுக்கு 34%, ஜப்பானுக்கு 32%, அந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு வந்து வரி விதிச்சிருக்கிறாரு. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும், நிறைய பொருள்கள் வீழ்ச்சியடையும், நிறைய இது பாதிப்பு ஏற்படுத்தும், விலைவாசி ஏறவும் கூடும்னு நினைக்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வீழ்ச்சி அடைஞ்சு எப்படியும் ஒரு மாசத்துக்குள்ள ரெக்கவர் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான நேரமும் இதுதான் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இது கொடுக்குன்றது தெரியல. அதே மாதிரி இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற பொருள், அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ற பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கு. உதாரணத்துக்கு ஆயில், கேஸு, மெடிசன், ஜுவல்ஸு, மெஷின் எக்யூப்மெண்ட்டு, அந்த மாதிரி நிறைய பொருள் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா இந்தியாவில இருந்து. அந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து 26% வந்து வரி விதிச்சிருக்காங்க. இந்த வரி விதிச்சதுனால இந்தியாவோட ஜிடிபி கொஞ்சம் வீழ்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து இந்தியாவில் வந்து விலைவாசி ஏறும் இல்லை குறையும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காலைல டிவி சேனல் பார்க்கும்போது சன்லைஃப் சேனல் பார்த்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் கட்டணம் வந்து ஏற்றிருக்கிறாங்க. 9 ரூபாலேருந்து 12 ரூபான்னு இருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஒருவேளை அதிபர் விலை ஏற்றுனதை பார்த்துட்டு இவங்க திடீர்னு ஏற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. சாதாரண கேபிள் டிவியில் முதற்கொண்டு ரேட் ஏற்றுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு டோல்கேட்டு கட்டணம் வேற ஏற்றிருக்கிறாங்க. அது எதை பார்த்து ஏற்றினாங்கன்னு தெரியல. இதுமாரி ஒரு பொருளும் வந்து ஒரு பொருளுக்கும் விலைவாசி ஏற்றிக்கிட்டே வராங்க, ஏறிக்கிட்டே போகுது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சாமானிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம பூ கடையில் பூ வாங்குறோம், இதுவுமே நம்ம வெளியூரில் போய் வாங்கிட்டு வரோம், இதெல்லாம் பண்ணுறோம். இங்கேயுமே விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு பூவோட விலை கூட ஏறிட்டு இருக்குது. அது கூட ஒருவேளை ட்ரம்ப் வரி விதிச்சதுனால பூவோட விலை ஏறிச்சான்னு தெரியல. குசும்ப பத்தியாடா, ரொம்ப ரொம்ப குசும்பு. இதெல்லாம் சகஜ விடு. இப்பெல்லாம் பூ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி கிலோ 1000 ரூபாய்க்கு மேலே விற்கிது, காக்கடாம்பூ 1000 ரூபாய்க்கு மேலே விற்கிது, சாமந்தி பூ 400 ரூபா விற்கிது. என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா, இருக்கணும் தானே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப இதா இருக்குது. ஒருவேளை ட்ரம்ப் வரி விதிச்சதுனால எல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்களான்றது தெரியல. எல்லா இடத்துலயும் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த மாதிரி சில்லறை வணிகம் பண்ற கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வருமானமும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே பொருள் வித்தாலும் கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு அதிகமா சொல்றீங்க, என்ன இவ்வளவு அதிகமா சொல்றீங்க, கம்மி பண்ணுங்க 10 ரூபா கொடுங்க, 20 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்றாங்க. வெரி வெரி பேட். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்க்காதீங்க. ஏன்னா நாளுக்கு நாள் எல்லாமே விலைவாசி ஏற்றிட்டே தான் போறாங்க. எல்லாமே ஒரு பெரிய கடைக்கு போறாங்க, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டே வந்துடுறாங்க. இந்த வெயிலுக்கு வந்து ஏசி எனக்கு கண்டிப்பாக தேவை. எவ்வளவுமா ஆயிட்டு போட்டுமே, எனக்கு ஏசின்றது யூஸ் பண்ணி தான் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. சாதாரண சில்லறை வணிகம் பண்ற கடையில வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் இதா பார்க்கணும்.
நீதான் அறிவா பேசுறிய. என்னது அறிவா பேசுறா? ட்ரம்ப் வந்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் மோடி வந்தாலும் சரி, இல்லை காங்கிரஸ் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அதிமுக வந்தாலும் சரி, இல்லை டிஎம்கே வந்தாலும் சரி, இல்லை தாவேகா வந்தாலும் சரி, யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான். விலை ஏற்றுறது தான், ஏற்ற போகிறது ஏற்றது தான். மக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்க வேண்டியது தான். பென்சிலாப்பா? ஒன்று 5 ரூபாப்பா. சரிப்பா. இது வேற விலைவாசியில ஏறிச்சுன்றாங்க. இது ட்ரம்ப் வேற விலை ஏற்றிட்டேன்றாப்புல. பென்சில் இது இந்தியா மேக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே அமெரிக்கா மேக்கா இருந்ததுன்னா நேரம் விலை ஏறிடும். சாதாரண ஸ்கூல் படிக்கிற பசங்க முதற்கொண்டு எல்லாமே இதாகிடும், விலை அதிகமாகிடும், சமாளிக்கிறது கஷ்டமாயிடும். சில்லறை வணிகம் பண்ணுற கடைகள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஆதரவுக்கு நன்றி.